நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, புது படங்கள் வந்து பார்க்க முடியல. அதனால வந்து இப்ப என்ன செய்றதுன்னு தெரியலன்னா, அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து எதுக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஏன்னா, தியேட்டர்ல ஓடி முடிஞ்சோனே அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு தான் குடுக்குறாங்க. அப்ப அதுல போயி எல்லாருமே செல்ஃபோன்ல வந்து பார்க்குறாங்க. அதாவது அத பார்க்காத படத்த வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல போய் செல்ஃபோன்ல பார்க்குறாங்க. இந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்ல பார்க்குறது வருமா? அதாவது பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல பார்க்குற சந்தோஷம் செல்ஃபோன்ல வருமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தியேட்டர்ல போய் பார்க்குறது, அது ஒரு சந்தோஷம். அதே மாரி புது படம் ரிலீஸ் ஆகும்போது கூட்டத்தோட போய் பார்க்குறது, அது ஒரு சந்தோஷம். இது வந்து நெறைய பேருக்கு வந்து அத நம்ம வந்து வாய்ப்பு நழுவ விட்டுட்டோம். அதனால வந்து நம்ம செல்ஃபோன்ல தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா, நெறைய பேர் அத பார்க்குறாங்க. ஆனா, கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து ஒரு பெரிய தியேட்டர்ல ஓடி முடிஞ்சா, அதுக்கு அடுத்த லெவல்ல ஒரு சின்ன தியேட்டர்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, 6 மாசம் கழிச்சு தான் அந்த தியேட்டருக்கே வரும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து 4 வாரம் தான் தியேட்டர்லயே ஓடுது, அதிகபட்சமா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல குடுத்துர்றாங்க. அதுலருந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்கு. ஆனா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு, இப்ப தியேட்டர்கள் உரிமையாளர்கள் வந்து ஒரு கோரிக்கைய வந்து தமிழக அரசுக்கு வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தமிழகத்தில இருக்கக்கூடிய தியேட்டர்களுக்கு 24 மணி நேரமும் திரையிடக்கூடிய அனுமதி எங்களுக்கு வேணும். அதாவது 24 மணி நேரமும் தியேட்டர்ல திரைப்படம் ஓடக்கூடிய அனுமதி எங்களுக்கு வேணும். குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது தமிழக அரசு வந்து அத குடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா, இது வந்து நெறைய பேரு இந்த கோரிக்கைய வரவேற்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த புது படம் ரிலீஸ் ஆகும்போது, அந்த தியேட்டர்ல வந்து இத்தன காட்சி தான் ஓடும். அப்படிங்கிற கணக்கு அதுல வராது. ஏன்னா, 24 மணி நேரமே வந்து படம் ஓடுது அப்புட்ன்னா, அது எத்தன படம் ஓட்ட முடியுமோ, அத்தன படம் அதுல ஓட்டிறலாம். அத்தன ஷோ அதுல ஓட்டிறலாம். அதனால வந்து அந்த பிரச்சனை வராது. ரசிகர்கள் வந்து அன்னைக்கே நெறைய பேர் பார்த்துருவாங்க. அதனால எங்களுக்கு வந்து அந்த 24 மணி நேரம் திரையிடக்கூடிய அனுமதி எங்களுக்கு வேணும். தமிழக தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டுல வந்து இதுக்கு முன்னாடி 24 மணி நேரம் ஓடக்கூடிய தியேட்டர் இருந்ததா? அப்படின்னு பார்த்தா நெறைய பேருக்கு தெரியாது. தியேட்டர் இருந்தது உண்மை. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில தாங்க, வேற எங்கேயுமே கிடையாது. சென்னையில மவுண்ட் ரோட்ல அந்த தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர்ல நான் போய் படம் பார்த்துருக்கிறேன். அந்த தியேட்டர் பேரு வந்து சபையர். அந்த சபையர் வளாகத்தில வந்து 3 தியேட்டர் இருந்தது. அது என்னென்ன தியேட்டர்னா, சபையர், எமரால்டு, ப்ளூ மவுண்டன் 3 தியேட்டர் இருந்தது. இந்த 3 தியேட்டர்ல வந்து ஒரு தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமே படம் ஓடும். அது என்ன தியேட்டர் பார்த்தீங்கன்னா, எமரால்டுல. இந்த சபையர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்து அதுல படம் பார்க்கலாம். இந்த ப்ளூ மவுண்டன்லயும், எமரால்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர்ல வந்து 300 பேர் தான் படம் பார்க்க முடியும். அது அவ்வளவு சின்ன தியேட்டரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர் வந்து எப்பவுமே கொஞ்சம் கூட்டமாவே, ஏன்னா பிற மொழி படங்கள் வந்து அந்த சபையர் வளாகத்துல போடுவாங்க. எல்லா மொழி படங்களும் அதுல ஓடும். தமிழ் படங்களும் அதுல ஓடும். இதுல வந்து இன்னொரு விசேஷம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலேயே வந்து 70 ஸ்கிரீன்ல வந்து அங்க வந்து படம் ஓட்டுனாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து முதல் முதல் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் அதுதான், தமிழ்நாட்டிலேயே. சரி, இந்த தியேட்டர் எப்ப கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1964ல இந்த தியேட்டர் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து எப்ப அந்த படம் அங்க திரையிடுறத நிறுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1994ல வந்து அந்த தியேட்டர்ல திரையிடுறத நிறுத்திட்டாங்க. அந்த தியேட்டர்ல படமே ஓடல. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் இப்ப இருக்குதா என்னன்னே தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து 24 மணி நேரம் வந்து படம் ஓடக்கூடிய தியேட்டர்கள் வந்து இப்ப இல்ல. அதனால தான் மீண்டும் எங்களுக்கு இது வேணும். இந்த 24 மணி நேரமும் திரையிடக்கூடிய அனுமதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது கிடைச்சா தமிழகத்தில இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.